எல்லாருக்கும் வணக்கம். இந்த சீரீஸில் ஹாப்பினஸ், அதாவது மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசும்போது கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மகிழ்ச்சி அப்படின்ற விஷயம் எங்கே இருக்குது, அதை நாம் எப்படி அடையிறது அப்படின்ற ஒரு கேள்வியை அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு ரொம்ப சிம்பிள் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சி அப்படின்றது நம்முடைய மனசில் தான் இருக்கே தவிர அது வெளியில் எங்கேயுமே கிடையாது. என்னுடைய புக்கில் நான் ஒரு நல்ல வாசகம் எழுதியிருப்பேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹாப்பினஸ் இஸ் லைக் அ ஃப்ரீ ஆப் ரெடிலி அவைலபிள் வித்தின் அவர் மைண்ட்ஸ். ஸோ இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்றது நம்ம மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ ஆப் மாதிரி. இந்த ஆப் நம்ம மனசுக்குள்ளார இருந்து எப்போதுமே பயன்படுத்துறதுக்கு ரெடியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நாம் செய்ய வேண்டியது எல்லாமே அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். இந்த மகிழ்ச்சி அப்படின்ற விஷயத்த நாம் வெளி உலகத்தில் போய் தேடுறதை விட்டுட்டு நாம் மனசுக்குள்ளாரையே நாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஃபோனில் எப்படி நாம் ஃப்ரீ ஆப்பை எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கோ, அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய ஹாப்பினஸையும் சந்தோஷத்தையும் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடிய ஆப்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி என்பது ஏதோ வெளி உலகத்தில் இருக்கின்றது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கப்பட்டுள்ளது. இது மகிழ்ச்சி, மனநிறைவு மற்றும் சந்தோஷம் இது எல்லாமே வெளியில் மட்டுமே உள்ளது என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்துது. இந்த தவறான நம்பிக்கை பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை வெகுவாக பாதிக்கிறது. இதனால் நம்ம வேற எங்கேயோ வெளியில் போய் மகிழ்ச்சியை தேட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. பணம், செல்வம், புகழ், அதிகாரம், பதவி, இந்த மாதிரி வெளி விஷயங்களில் தான் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய மைண்ட்லேயும் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க அப்படின்றதையும் தான் பொறுத்து இருக்கு. அதனால் உள்ள இருக்க சந்தோஷத்தை விட்டுட்டு அதை வெளியில் தேட வேண்டாம். உலக புகழ் பெற்ற கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மகிழ்ச்சி நம்மிடமே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மகிழ்ச்சியான ஸ்டேட் அப்படின்றது உங்களுக்குள்ளார தான் இருக்குது. அதை அடையணும் அப்படின்னா நாமே தான் அதுக்கு முயற்சி செய்யணும். இதை வெளியிலேருந்து வேற யாராவது ஒருத்தங்க நமக்கு பெற்றுத்தர முடியாது. ஸோ மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து நம்மிடம் கண்டிப்பாக வராது. அது நம்முள் இருந்தே உருவாக வேண்டும். இந்த விஷயத்தை நாம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இதுக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார். அவர் அவங்க வாத்தியார்கிட்ட, மாஸ்டர்கிட்ட மகிழ்ச்சியை நாம் எங்கே பார்க்கலாம், அந்த மகிழ்ச்சியும் ஹாப்பினஸையும் அடையிறதுக்கு என்ன வழிகள் உள்ளன அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்டவுடனே அந்த மாஸ்டர் ஏதாவது பதில் சொல்லுவார்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அந்த மாஸ்டர் வெறும் அமைதியாகவே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இருந்த வீட்டை விட்டு வெளியில் வராங்க. வீட்டை விட்டு வெளியே வந்த அந்த மாஸ்டரு வெளியில் எதையோ தேடிக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த மாணவன் அந்த வாத்தியார்கிட்ட கேட்குறாரு, சார் என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மாஸ்டர் என்ன சொன்னாருன்னா, வீட்டோட சாவியை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ஸ்டூடெண்ட் கேட்டாரு, சார் சாவியை தொலைச்சிட்டிங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மாஸ்டர் ஆமாப்பா, நான் சாவியை தொலைச்சிட்டேன், ஆனால் சாவியை வீட்டுக்கு உள்ளார தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. சார் சாவியை உள்ளார தொலைச்சிட்டிங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த சாவியை ஏன் சார் வெளியில் தேடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மாஸ்டர் மெதுவாக சிரிச்சுக்கிட்டு, வீட்டுக்கு வெளியில் தான் வெளிச்சமாக இருக்குது, ஸோ இங்கே தேடினோம்னா சாவி கிடச்சிரும் அப்படின்றதுனால இங்கே தேடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஸ்டூடெண்ட் சொல்கிறாப்புல, சார் நீங்கள் சொல்கிறது பொருத்தமாகவே இல்லையே, சாவி உள்ளார தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு உள்ளார போய் தானே தேடணும்,
வெளியில தேடினா எப்படி கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ வந்து அந்த மாஸ்டர் வந்து மெதுவாக சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீ அப்போ ஒரு கேள்வி கேட்டல்லப்பா, அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்போ சொல்ல போகிறேன். உன்னுடைய கேள்விக்கு நான் கற்றுத்தரக்கூடிய பாடம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மகிழ்ச்சி, ஹாப்பினஸோட சாவி இருக்கு இல்லையா, அது கூட நமக்குள்ளார தான் இருக்குது. ஆனால் நாம் அதெல்லாம் புரிஞ்சுக்காம அந்த சந்தோஷத்தை வெளியில் போய் தேடுறோம். ஸோ மகிழ்ச்சியோட சாவி வந்து நம்ம மனசுக்குள்ளார தான் இருக்கே தவிர அது வெளியில இல்லை. அந்த மாதிரி வெளியில தேடுறதுனால இதில் பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை கேட்ட உடனே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பொறி தட்டுச்சு. அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு விளங்கிச்சு, மகிழ்ச்சி என்பது நம்முடைய மனசுக்குள்ளார தான் இருக்கு, நாம் அதை புரிஞ்சுக்காம வெளியில போய் தேடுறோம் அப்படின்றத அவர் உணர்ந்து கொண்டார். மகிழ்ச்சி அப்படின்றது ஒரு இன்டர்னல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அந்த சந்தோஷத்தை நாம தான் கண்டுபிடிக்கணுமே தவிர நமக்காக வேற யாரோ ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டாங்க. யுவர் ஹாப்பினஸ் வில் நாட் கம் டு யூ, இட் மஸ்ட் கம் ஃப்ரம் விதின். உங்களுக்குள்ளார இருந்தே அது வர வேண்டியது முக்கியம்.